சமீபத்திலே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாதிப்புகள் இந்த ஃபெங்கல் புயலால் ஏற்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 14 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. 1.5 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். 68 லட்சம் குடும்பங்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், அதில் இருக்கக்கூடிய பயிர்கள் பழுதடைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாலங்கள், மற்ற கட்டமைப்புகள், சாலைகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். உடனடியாக மத்திய குழு தமிழ்நாட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும். அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பாதிப்புகளை எல்லாம் அவர்கள் பார்வையிட்டு கணக்கிட்டு நிவாரண பணிகளுக்காக பணம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது உடனடியாக இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட்லேருந்து பணம் 2000 கோடி பணம் உடனே விடுவிக்கப்பட்டு தமிழக அரசுக்கு தந்தால்தான் நிவாரண பணிகளை தோய்வின்றி செய்ய முடியும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். அதனால் அதைத்தான் இன்று எழுப்பி முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையும் அங்கே முன்வைக்கப்பட்டது. பொதுவாக ஒன்றிய அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு, ஸ்டேட் NDRF ஃபண்டை தவிர நாங்கள் எதுவுமே புதுசாக வழங்குறதில்லை, இந்த முறையாவது கிடைக்க மாட்டோம். கோரிக்கை வைத்திருக்கிறோம், கிடைக்க வேண்டும். ஏன்னா இப்போ கிளைமேட் சேஞ்சால், சூழலியல் மாற்றத்தால் பாதிப்புகள் அப்படிங்கிறது மிக மோசமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இதுவரைக்கும் புயல் எந்த திசையில் போகும் அப்படிங்கிறத ஓரளவுக்காவது நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இப்பொழுது அடித்த புயல் எந்த திசையில் செல்கிறது, எத்தனை நாட்கள் கரையில் கடக்கும், என்னென்ன மாவட்டங்களை பாதிக்கும் என்பது எதுவுமே கணக்கிட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் எல்லா மாவட்டங்களையும் ஏறத்தாழ பாதிக்கக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு நிலை இருக்கிறது. அதனால் இது இதற்கு முன்னுதாரணம் இல்லை அப்படிங்கிற காரணங்களை எல்லாம் சொல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாநிலங்கள் GST போன்ற தொகைகளை மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசிற்கு வழங்கி கொண்டு தான் இருக்கிறது. அதிலிருந்து நமக்கு இப்படிப்பட்ட இயற்கை பேரிடர்கள் வரும் பொழுது கணக்கில் பார்க்காமல் அவர்கள் உதவிக்கு வர வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எந்த வகையில் நீங்கள் திமுக காங்கிரஸ் சேர்ந்து விவகாரத்தில் குரல் எடுத்திருக்கீங்க. நீங்கள் நாடாளுமன்றத்தினுடைய திமுக குழு தலைவர் என்ற முறையில் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அவரை சந்திக்க ஏதாவது இல்லை, பிரதமர் சந்திப்பதற்கு அவரிடம், ஏன்னா இன்னைக்கு பிரதமர் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களே தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் முதலமைச்சர் அவர்கள் எங்களை பிரதமரை சந்தித்து அவருடைய கடிதத்தை கொடுத்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை விளக்கி சொல்ல வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள். நேரம் கேட்டிருக்கோம். கடந்த பல இதுபோன்ற பேரிடர் காலத்தில் தொடர்ச்சியாக கோரிக்கைகள் மட்டும்தான் இருக்கு. ஆனால் மத்திய அரசு நிதி வரல. இம்முறையாவது வரும் நீங்க நம்புறீங்களா? ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம கோரிக்கை வைக்கிறோம், முதலமைச்சர் நம்பிக்கையோடு தான் கோரிக்கை வைக்கிறோம். பிரதமர் சந்திப்பு எப்போ இருக்கும்? இன்று பிரதமர் ஊரில் இல்லை, வந்தவுடன் நேரம் தருவதாக அறிவித்திருக்கிறார்.